எல்லாரும் சொன்னாங்க பெங்களூரு ஹைதராபாத் போட்டி ஹைதராபாத் வந்து 3 ரன் அடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஏண்டா இந்த மாதிரி ஒரு போலிங்க வச்சுக்கிட்டு 3 அச்சாவோட தோத்தாண்டா போயிங்க. இந்த ஹைதராபாத் டீம் என்னன்னு தெரியுமா, நாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 3 ரன் அடிப்போம், அப்பதான் எங்க போலிங்க வச்சு சமாளிக்க முடியும் அப்படின்னு ஏதாங்க போலகுது. ஒரு நல்லா 2 போலரை வாங்காம பேட்டிங்கா வாங்கி போட்டு என்னங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இல்ல வேலை ஆர்சிபி செகண்ட் பேட்டிங் ஆனாங்க, இல்லைன்னா அவ்வளோ முழு வச்சிருப்பானுங்க போங்கடாங்க அப்படிதான் தோணுது. ஹைதராபாத் ஆர்சிபி போட்டி நடந்துச்சு. அதுல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண ஹைதராபாத் ஓப்பனிங்னாரே எட்டு அபிஷேக் சர்மா தான். ஆனா இவங்க என்னன்னு தெரியல, கொஞ்ச நாளாவே ஃபார்முலா இல்ல 2 பேரு அதே மாதிரி அவுட் ஆகி போயிட்டாங்க 2 பேரு. அதுக்கப்புறம் வந்து இஷான் கிஷன் தலைய மட்டும் இல்லைன்னா அந்த ரன்னும் வந்திருக்காது நினைக்கிறேன். இஷான் கிஷன் சூப்பரா ஆனா 38 பாலுக்கு 80, 5 6 8 4 31 அப்படின்னு போயிடுச்சு. அப்புறம் ஒருத்தர் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண 43 ரன் வருமானு ஒருத்தன் 18 பாலுக்கு 43 அப்படின்னு ஆச்சு. அந்த ரன் கொண்டு வந்தாங்க 201. அப்போலாம் பாருங்க இவங்க மோசமா கொஞ்சம் பேட்டிங் ஆனாங்க. சும்மா ஒரு கொஞ்சம் பேர் 3 பேர் அடிச்சாங்க. அப்போ ஒரு 200 ரன் வந்துச்சு. சரி நான் கூட சரி டப்புன்னு வாங்க அப்படின்னு நினைக்கவே இல்லை. ஏன்னா இந்த போலிங் வச்சுட்டு தப்பு தான் பண்ண மாட்டாங்க. நீங்க முதல்ல முழு அடிங்க, அதுக்கப்புறம் திரும்பி அவங்களே அடிச்சிருவாங்க. அந்த தான் போலிங் இருக்குது. சரி விக்கெட்ல அப்படியே ஆடுறா அப்படின்னு பார்த்தா ஏசல் விட்டு இல்லையே அப்படின்னு நினைச்சுருந்தா ஏசல் விட்டு மாதிரி 21 இருக்கான். ஆடுறா அப்படி பார்த்தா டபி 4 ஓவர் போட்டு 3 விக்கெட்டு. அதுக்கப்புறம் செப்பரேட் ஓவர் 3 விக்கெட்டு. ஆனா அவர் செஞ்சுரி போட்டாப் இல்ல ரன்ல பால் விடுங்க சால்ட்டு 8 ரனுக்கு அவுட் ஆயிட்டாரு. விராட் கோலி தலைவன் லாஸ்ட் ஓவர் 2 மேட்சை முடிச்சு ஊத்துறாங்க. யோ நீயே T20 இருந்து வெளியே வந்த இப்படி ஆண்டுதுரா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. 38 பாலுக்கு 69, 5 6 5 4. இதுல ஒத்தனாப்பா இந்த படிகள் என்ன படிப்படியா அச்சுனுங்கிறான். நிறையா நாடி போட்டு குத்தி விட்டான். 26 பாலுக்கு 61, 4 6 7 4. அப்புறம் கேப்டன் வந்தாப்பில் பட்டிதாரு அவர் ஒரு 31 அச்சாப்பில். அதுக்கப்புறம் 16 ஓவர்லயே முடிச்சிட்டாங்க 203, 4 விக்கெட்டு. ஆர்சிபி போலிங்ல வெயிட்டா இருக்கு, பேட்டிங்ல வெயிட்டா இருக்கு. கொஞ்சம் பார்த்து தான் சமாளிக்கணும் போல இருக்குது. இந்த ஹைதராபாத் டீம் வெஸ்ட் போலிங்ல நான் இப்போ சொல்றேன், போலிங் ஒத்தவங்கள சொல்ற மாதிரி இல்லைங்க. எவன் போல அச்சு அடிக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த போலிங்க. அமௌண்ட்ல ஒருத்தர் கேட்டாரு நீங்க என்ன ஆர்சிபி பேனா அப்படின்னு. நான் ஆர்சிபி பேன் தான் கிடையாது, இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் நல்லா வரட்டும் அதுக்கப்புறம் நான் எந்த டீம் நான் சொல்றேன். சரியா போற போக்குல லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.